500, 1000 இந்த ரெண்டு நோட்டுகளும் நவம்பர் 8ஆம் தேதி செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேங்க்ல கொடுத்து அந்த நோட்ஸை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. திடுதுப்புன்னு நேத்து வந்து ஒரு பரபரப்பு, நேத்தோட முடிஞ்சிருச்சா நீ பணத்தை மாத்த முடியாது அப்படின்னு. பணத்தை மாத்த முடியாது, ஆனா அந்த பணத்தை உங்களோட அக்கௌண்ட்ல பேங்க்ல மட்டும் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் நீங்க போய் டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ பேங்க்ல மட்டும் உங்களோட அக்கௌண்ட்ல இந்த பணங்களை நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். அது டிசம்பர் 2 வரைக்கும் இருக்கு டைம். அது ஒரு பக்கம் இருக்க, வேற எங்கெங்கெல்லாம் இந்த 500 ரூபாய் நோட்டை மட்டும் யூஸ் பண்ண முடியும், 1000 ரூபாய் நோட்டை வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான், அது முடிஞ்சு. ஒன்லி டெபாசிஷனுக்கு 500 ரூபாய் நோட்டை வந்து நம்ம வேற இடங்கள்ல கொடுத்து, எந்தெந்த ஏரியாக்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பணம் கட்டுறது. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைக்கு 2000 ரூபாய் வரைக்கும். நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டோல்கேட்ல கட்டலாம், பெட்ரோல் பங்க்ல கட்டலாம், கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து படிக்கிற பசங்களுக்கு கட்டலாம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னா 500 ரூபாய் வரைக்கும் ரீசார்ஜ் பண்றீங்கன்னா அங்க வந்து கட்டிக்கலாம். பால் கார்டு வாங்குறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இபி பில்லு, அப்புறம் வந்து தண்ணி பில் எல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்மசியில டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு, பஸ் டிக்கெட், கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு, ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு, சுடுகாடுகள்ல, ஏர்போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு 500 ரூபாயை நீங்க வந்து செலவு பண்ணிக்கலாம். சமையல் கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்கு, ட்ரெயின் டிராவல் அப்போ ட்ரெயினுக்குள்ள வாங்குறதுக்கு தேவைப்படுச்சுன்னா அங்க, மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட், அதுக்கப்புறம் பறக்கும் ரயில் டிக்கெட், முக்கியமா கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னா அங்க, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த 500 வந்து செல்லும். அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு வகையில ஃபைன் கட்டுறதுனா கூட 500 ரூபாய் மூலமா நீங்க கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. திடுதுப்புன்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் என்னன்னா, 500 ரூபாயே வந்து 2 ஷேட்ல இருக்கு. விட்டதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதுலயே வந்து 2 ஷேடுக்கு இருக்கு. என்ன சார் இது? காந்தி தாத்தா ஒரு பக்கம் வந்து நிழலோடு இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து வேற கலர்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மேடம் மேட்ருன்னு சொல்லி ஆர்பிஐயோட செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசரமா பிரிண்ட் பண்ணுதுங்க, மேபி கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும், ரெண்டுமே சொல்லும், கவலைப்படாதீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கைக்கு 500 நோட்டு வந்துச்சுன்னா பாருங்க. ஏன்னா அங்க ஒரு நோட்டு ஃபீலே வரமாட்டேங்குதுங்க. உண்மையிலே இது கலர் பிரிண்டா இல்ல நோட்டாடா சொல்லுங்கடா அப்படின்றத கேட்கணும் போல தோணுது. நேற்று ஒருத்தர் 2000 ரூபீஸை கண்ணில் காட்டுறாரு. எனக்கு அதை பாக்குறப்போ ரோஸ் மில்க் ஞாபகம் தான் வருது. இந்த மீன் போடுற பசங்க இருக்கானுங்களே, அப்படியே மனசுக்குள்ள ஏத்திப்பிட்டீங்க சார் எல்லாத்தையும். சரி பிரியா விடுங்க. நரேந்திர மோடி 4000 கோடிக்கு விமானம், தனி விமானம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, என்னை கொல்றதுக்கு வேலை நடக்குது, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏய், நாட்டை ஆள்ற பிரதமருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர் ஆட்சியில வாழ்ற எங்களுக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கணும்?